கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அவனியா திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் இயங்கக்கூடிய டாடா சோலார் நிறுவனத்திலிருந்து சோலார் பேனல் அலுமினியங்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று ராஜஸ்தான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த லாரியை ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அஸ்பக் ஓட்டி வந்துள்ளார். அவருடன் உதவியாளர் தோகைத் இருந்துள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கோவில்பட்டி மற்றும் சிவனந்தேபுரம் இடையே ஒரு சோதனை சாவடி இருக்கிறது. இந்த சோதனை சாவடியை கண்டெய்னர் லாரி வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கண்டெய்னர் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் இருவரும் கீழே குதித்ததால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் அந்த நேரத்தில் அந்த வழியாக எந்த வாகனம் வரவில்லை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினயா, இது தொடர்பாக சாத்தூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.